தென்றல் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்லேருந்து வாங்கின சிகப்பு அவலை வச்சு நம்ம இன்னைக்கு சிவப்பு அவல் கொழுக்கட்டை பண்ண போகிறோம். சிகப்பு அவல் 2 கப் எடுத்துக்கலாம். அவலை நல்லா தண்ணி ஊற்றி கழுவுனதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நம்ம அதை ஊற வச்சுக்கலாம். பேன் சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் பேசிக் சீசனிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஊற வச்சு அவலை போட்டு துருவி வச்சு தேங்காய், கொத்தமல்லி இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் சாஃப்ட்னஸ்க்காக நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடுறேன். இப்போ வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பர்ஃபெக்டாக வெந்துருச்சு. இது கொழுக்கட்டை பதத்துக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கையில் பிடிச்சி வருதான்னு பாருங்கள். வந்துச்சுன்னா கரெக்டான பதம் இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு அவல் கொழுக்கட்டை பிடிக்க வரலன்னா இந்த மாதிரி தண்ணியில் உங்கள் கையை நினச்சிட்டு பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக வரும். இப்போது தேவையான அளவு அவலை எடுத்து உள்ளங்கையில் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து கொழுக்கட்டையாக பிடிச்சிக்கலாம். பிடிச்ச கொழுக்கட்டையை ஒரு இட்லி பாத்திரத்தை எடுத்து ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த கொழுக்கட்டைக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். இதில் வெங்காயத்தை சேர்க்காம இந்த கொழுக்கட்டையை ஆடி ஸ்பெஷலாகவும் பண்ணலாம். சைட் டிஷ் எதுவுமே சேர்க்காம சாப்பிட்றதுக்கு செமையாக இருந்துச்சு.